பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லூனா வந்து இங்கே துணியில் உட்காந்துருக்கா. அம்மா வந்து தைக்கலான்னு இருக்காங்க, ஆனால் அவள் வந்து உட்காந்துருக்கா. அதுக்கு மேலே தைக்க விடவே மாட்டேக்கா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் தைக்க விட மாட்டேங்குது. வெட்டலான்னு சொல்லி வந்தேன், வெட்ட விட மாட்டேங்குது. பாத்தீங்களா, கம்பீரமா இருக்காவ. உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாவா? யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது? எங்க பாருங்க. என்ன நான் வெட்ட விடாது, ஒரு வேலை செய்ய விடாது, இப்படியே கண்டு கிட்ட இருக்கணும். இங்க பாருங்க என்ன பண்ணணும். பின்னாடி மோட்டர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த சவுண்ட் அவளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அதான் அவ பயந்துட்டு இருக்கா. சின்ன பிள்ளைல கூட தூங்க வச்சுட்டு வேலை பார்க்கலாம். இவ்வளோ வந்து தூங்க வச்சுட்டு யாரும் வந்து வேலை பார்க்கணும்னு யோசிச்சா கூட பண்ண முடியாது. இங்க பாருங்க, நான் வெட்டண்டாமா துணி? நான் துணி வெட்டண்டாமா? அப்போ நான் துணி வெட்டண்டாமா? நீங்க நான் வெட்டி என் துணி வெட்டிட்டு சீக்கிரம் சமைக்கணும். எந்திரிங்க, எந்திரி, போங்க, அங்க பின்னாடி போங்க. அவ அம்மாவே சொல்ல நீங்க போங்கன்னு. வந்து உட்காரு. இங்க வாங்க, இங்க உட்காருங்க. இந்தாங்க போங்க. பாத்தீங்களா, ஓரமா உட்காந்துட்டு இருக்கா தனியா. அப்புறம் அம்மா இப்போ வந்து துணி தைச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து ஃப்ராக் வெட்டி தைக்க போறேன். ஏற்கனவே 2-3 தைச்சிருக்கேன். சரி, அடுத்த ஒன்று தைப்போம். இந்த துணி வந்து ரொம்ப நல்லா இருக்கா. அந்த துணி வந்து 5 மீட்டர் துணி. இந்த துணியோட கலர் அப்படி இருக்கும் பாருங்க, சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து ஒருத்தங்க வந்து வாங்கிட்டு வந்தது. ஒரு 3 பீஸ் நான் வந்து வாங்கினேன். யாருக்காவது இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி மீட்டர் துணி வந்து போடணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஒரு 4-5 பீஸ் இருக்குது. 5 மீட்டர்னா 5 மீட்டர் விட வந்து ரொம்ப அதிகம் இருக்குது. இது பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு. சூப்பராக நம்ம ஃப்ராக் தைக்கலாம் பசங்களோட. நான் இதை வந்து எனக்கு ஃப்ராக் தைச்சு அப்புறம் வந்து சின்ன பாப்பா பெரியவளுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாவா. சின்னவளுக்கு வந்து இதில் வந்து சின்ன குர்த்தியும் வச்சு தைச்சு பட்டியாலா வந்து தைக்கலாம் அப்படின்னு வந்து ஐடியா போட்டிருக்கேன். அதனால் வந்து நீ ஸ்டார்ட் பண்ண ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு வந்து கிளாத் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னா சொல்லுங்கள். இங்கே வந்து நிறைய வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க போகும்போது. நாங்கள் வந்து நார்த்தில் இருக்கோம்ல, அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து கிடைக்கும் சூப்பராக. இந்த மாதிரி இந்த கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்ஸ்.